ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டீன் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுளில் ஒர்க் பண்ணுறவங்களோட பெனிஃபிட்ஸ் பற்றி. இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், சாப்பாடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனால் அந்த ஃபுட்டை ஃப்ரீயாக கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே ஃப்ரீயாக கொடுத்தா அப்படி தாங்க. இந்த கூகுளில் நீங்கள் எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபுட் வெளியே ஒத்துக்காது அப்படின்னு நினச்சா உங்களுக்கான குக்கிங் கிளாஸஸும் அவங்களே எடுக்கிறாங்களாம். அதுபடி நீங்கள் அங்கே போய் கிச்சனில் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாமா. வாவ், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே சூப்பராக இருக்கே கேட்க. இன்னைக்கான செகண்ட் பெனிஃபிட், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட் நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் போட்டுருவோம். சில ஃபிட்னஸ் ஃப்ரீக்குலாம் ஜிம் போகாமல் இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ ஜிம்மும் கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்குன்னு தனியாக பர்சனல் ட்ரெயினர், அதுக்கப்புறம் ஃபிசியோஸ், இந்த மாதிரி நிறையா பேர் கொடுக்குறாங்களாம். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்குமா. சரி, ஜிம் மட்டும் தானா அப்படின்னு யோசிச்சா நீங்கள் ஒர்க் டென்ஷனுக்கு மிடில் போய் மசாஜஸும் எடுத்துக்கலாமா. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்கன்னு நினச்சா ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்களா. வாங்க நம்ம இப்போ தேர்ட் பெனிஃபிட்டை பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ் வச்சுருப்போம். இந்த பெட்ஸ் எல்லாம் தனியாக எப்படி வீட்டில் விட்டுட்டு போகிறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஒர்க்குக்கு போகும்போது. அப்படி இல்லைன்னா பெட் கேரில் விட்டாலும் ஒழுங்காக பார்த்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த கஷ்டம் இந்த கூகுளில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்குமே கிடையாதாங்க. ஏன்னா அங்கேயே ஒரு அஃபிஷியல் பெட் கேரும் இருக்காம். அங்கேயே நம்ம பெட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கவும் செய்வாங்களாம். ஃபுட்டெல்லாம் ரெகுலராகவும் கொடுப்பாங்களாம். நம்ம வேணுங்கிறப்ப நம்ம பெட்ஸை வந்து பார்த்துட்டு போகலாமா. நல்லா இருக்குல்ல. அவங்களே ஆஃபீஸ்லேருந்து லீவ் போடணும்னு நினச்சானா அவங்க பெட்ஸ் விடாது போலையே. வாங்க இப்போ நம்ம ஃபோர்த் பெனிஃபிட்டை பார்க்கலாம். பெட் கேர் வச்சுருக்கும் போது பேபி கேர் வச்சுருக்க மாட்டாங்களா. பேபி கேர் தாங்க ஃபோர்த் பெனிஃபிட். இது நிறைய ஆஃபீஸஸில் காமனாக இருக்கும். ஆனால் கூகுள் ஆஃபீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, பேபிஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜியை சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்களாம். அதனால அந்த குழந்தை சின்ன வயசுலேயே நல்ல நாலேஜோடு இருக்குமா. சூப்பர், நம்மளுக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ ஃபிஃப்த் பெனிஃபிட்டை பார்க்கலாம். கூகுள் ஆஃபீஸ்லேயே லாண்ட்ரியும் இருக்கான். அந்த லாண்ட்ரியும் ஃப்ரீ லாண்ட்ரி தானா. யாருமே கிளாத்ஸ் துவைக்கணும்னு அவசியம் இல்லையா. வீக்லி பேசிஸ்லேயோ மந்த்லி பேசிஸ்லையோ இல்லை டெய்லி பேசிஸ்லேயோ கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வாஷ் பண்ணி அயன் பண்ணியும் கொடுத்துருவாங்களாம். இது உண்மையிலே ஆஃபீஸ் தானா. இன்னைக்கான சிக்ஸ்த் பெனிஃபிட், கூகுள் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது உள்ளேயே பியூட்டி பார்லர், சலூன், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ்னு எல்லாமே இருக்காங்களாம். இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானா. மென் விமன் ரெண்டு பேருக்குமே பண்ணுவாங்களாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பார்ட்டிஸ்லாம் அவங்க ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமும் கொடுத்துருவாங்களாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கூகுள் ஆஃபீஸில் ஃபார்மலாக தான் போகணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாதான். வாவ், O.ehM.G. இன்னைக்கான செவன்த் பெனிஃபிட், எல்லா ஆஃபீஸஸ்லேயும் இது ஒரு காமனான விஷயம் தாங்க. ப்ரெக்னென்ட் விமனுக்கு லீவ் கொடுக்குறது. ஆனால் கூகுள் ஆஃபீஸில் 18 to 22 வீக்ஸ் லீவ் கொடுப்பாங்களாம். ப்ளஸ் 12 வீக்ஸ் பெய்ட் லீவ் நம்ம எடுத்துக்கலாமா. இந்த எல்லா வீக்ஸுமே உங்களோட பேமெண்ட் ப்ளஸ் போனஸும் கிடைக்குமா. அது மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் அதாவது ஃபாதராக போகிறவங்களுக்கும் 7 வீக்ஸ் லீவ் கிடைக்குமா. இதில் போனஸாக குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே கூகுள் ஆஃபீஸே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ காசும் கிடைக்குது, லீவும் கிடைக்குது, குழந்தை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் முடியுது. இன்னைக்கான 8th பெனிஃபிட். ஆனால் இந்த பெனிஃபிட் அந்த கூகுளில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லைங்க, மற்றவங்களுக்கு. கூகுள் சர்வ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி அது மூலியமாக நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறாங்களாம். நிறைய பேருக்கு உதவுறாங்களாம். என்னப்பா இப்படியெல்லாம் நிறைய உதவுறீங்களேன்னு கேட்டால் அதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேயும் பதில் சொல்கிறாங்களாம். ரொம்ப நல்ல மனசுக்காரங்க போல. வாங்க இப்போ 9th பெனிஃபிட்டை பார்க்கலாம். டிஸ்கவுண்ட். எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்க்கோ இல்லை மூவிஸ்க்கோ இல்லைனா ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ கூகுள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதிக % டிஸ்கவுண்ட் கிடைக்குமாங்க. அது மட்டும் இல்லை, சேல் எல்லாமே இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியவும் வருமா. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குல்ல. அப்போ விஐபி வாழ்க்கை தான்ப்பா. இன்னைக்கான 10th பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்டோட பேர் டெத் பெனிஃபிட்டாங்க. என்னென்னா, கூகுளோட எம்ப்ளாயி யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப்க்கும் ஃபேமிலிக்கும் 10 இயர்ஸ்க்கு அந்த எம்ப்ளாயியோட ஹாஃப் சேலரியை கொடுப்பாங்களாம்.
அது மட்டும் இல்லை, அவங்க குழந்தை 19 இயர்ஸ், சில கேசஸில் 23 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் மந்த்லி $1000 பாக்கெட் மணியாக கொடுப்பாங்களாம். நல்லா இருக்குல்ல கேட்க? என்னது இவ்வளோ பெனிஃபிட்ஸா? இது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி ஃபியூச்சர் டெக்னாலஜி கூட ஒர்க் பண்ணுறதுக்கான பெனிஃபிட், புது ஒர்க் ஷாப்ஸ், ஹாபி டெவலப்மெண்ட்னு எவ்வளவோ இருக்குங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே 80% ஒர்க் 20% ப்ளே தானா. எவ்வளோ ஃபன்னாக இருக்குது பாருங்களேன். கூகுள் பெனிஃபிட்ஸ் இருக்கு போல. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே டீன் டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.